இப்போ வந்து நம்ம ஏலகிரிலேருந்து ரூம் ஸ்டே பண்ணிட்டு கீழே இருக்கிறோம் வியூ பார்க்க. இப்போ நைட் வந்து ரீச் ஆனதுனால நம்ம நண்பர்களெல்லாம் பார்க்க முடியல. வாங்க தோழர்களே, நம்ம தோழர்கள்லாம் பிஸியா வேட்டையாடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளே வந்தாலும் நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா பிடிங்கி தின்னுவாங்க. சாமியா நம்ம நைட்டு வந்து ரீச் ஆகிட்டோம் ஒரு 12 o'clock. நைட்டு சரியான குளிர். சம்மர் டேஸ்ல என்ன குளிர் இருப்போதுன்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் சேஃப்டிக்கு ஜாக்கெட்லாம் ஏறிடுங்க, ரைடிங் ஜாக்கெட்லாம். ஸோ அது வேர் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டேன் நைட்டு. ஆனால் செம்ம குளிர், செம்மையா இருட்டா இருந்தது, பயமா இருந்தது. சொல்ல போனா என் கூட வந்து அருணன் பையன் பயந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி ஒரு காரு, முன்னாடி ஒரு கார் இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா ஸ்பீடா சின்ன போடுவோம். ஸ்பீடா போக சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பனை முட்டத்தினால ரோடு தெரிய மாட்டேங்குது. ஐயோ டேர்னிங் வந்துச்சு, பெண்ட் வந்துச்சுன்ட்டு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒரு பயமா இருக்குது. கல்லு கூட வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டாங்களா, கல்லு கூட பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி ஏதோ நிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம இல்யூஷன். ஆனா சூப்பரா இருக்கு. ஃபெப் மந்த் இன்னைக்கு 24. ஃபெப் மந்த் 24 ஆனாலும் அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் வெயில் தெரியல. ஓகே, ஏலகிரி பர்ஃபெக்டா வீடியோல யூடியூப் பிரச்சனை சொன்ன மாதிரி குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம லைட்டா எப்படி சொல்றது, மீடியம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெயிலாம் பாருங்க டக்குன்னு வந்துனே இருக்கும். நம்ம இப்ப எதுக்கு போறோம்னா, ஏன் வள வளன்னு பேசின்னு இருக்கிறோம்னா, நம்ம இப்ப போயிட்டு வியூ பார்க்க போறோம். வியமாண்டி தான் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாரா போவோம். ஓகே, ஓரளவுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், அப்படி ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு தோணுது. ரீச் ஆயிட்டோம், பட் ஆனால் வந்து இந்த செடி கொடிலாம் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஏ பர்ஃபெக்ட் பிளேஸ். நம்ம இந்த மேல இருந்து பார்க்கலாம். ஆமா ஆமா, குளூர்ல ஒழுங்கா ஸ்டாண்டு கூட போட முடியல. ஓகே பாருங்க, கீழே ஒரு கிராமம் ஏரியா எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இவர் தான் நம்ம அருண். பாருங்க, காலையில 7 மணிக்கு எழுப்பிட்டேனா, அதனால மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான். அங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம இந்த மந்த் வந்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர். அதே டிசம்பர் அந்த டைமில் எண்டிங் டைமில் வந்தோன்னா குளிர் தாங்க முடியாதுங்க. இந்த க்ளவுடெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தெரியும், செம்மையாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த டிசம்பர் மந்தில் திரும்ப பிளான் பண்ணலாம். திஸ் இஸ் எட் சடன் பிளான். கிளம்பி வந்துனே இருந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போமா? வாங்க ஃப்ரண்ட்டில் போகலாம். நம்ம ஈஸியாக இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயமா இருக்குது. இதில் வேறு சர்வீஸ்லாம் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே ஆமாம், போகலாம். சும்மாங்க லைட்டாக அப்படி இருந்தால் போதும், டவுனில் போயின்னே இருக்குதுங்க. நீங்களே பாருங்களேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, விட்டா அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போயிடுவாப்புல. அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது மேலே. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம வியூ பாயிண்ட் இன்னும் பக்காவாக பார்க்கலாம். ஓகே, எல்லாமே 9 o'clock தான் ஓப்பனிங்கா. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, மார்னிங் வரும்போது சரியா வியூ பார்க்கலையே, நம்ம இப்போ போய் பார்த்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஆப்போசிட்
இது நெக்ஸ்ட்டு பெண்டுங்க. மேலேருந்து எத்தனாவது பெண்டுன்னு தெரில, ஆனால் பட் நெக்ஸ்ட்டு பெண்டு. இது எப்படி இருக்குது பாருங்க. எல்லாமே குட்டி குட்டியோண்டு தெரியுதுல்ல. கிட்டத்தட்ட 1200 ஃபீட்டான். ஏதோ 1600 இல்லை 2000 ஃபீட்டான்னு தெரியல. சம்திங் மாற்றி சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நம்மளுக்கு அது தெரியுதா கீழே அந்த பெண்டு? இங்கேருந்து ஊந்தா டைரெக்டாக அந்த பெண்டுக்கு போயிடலாம். அருணே, நீ போயிறியா? நான் வண்டி எடுத்துன்னு வரேன்டா. நீ உள்ளறதுக்குள்ளே வரேன். அவன் உள்ளறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நான் ஜூம் பண்ணுறேன். அதுதான் அந்த பெண்டு தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு ஆமா, எங்கள் வீட்டில் எனக்கு வேண்டியப்பட்டவங்க ஸ்பீடாக போக வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளால ஸ்பீடாக போக முடியல, போகாமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறது? பாருங்க, இந்த பெண்டெல்லாம் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் நைட்லலாம் இன்னும் அவஸ்தைப்பட்டேன். எஜ்ஜில் போய் திருப்புனா அந்த கார்னரில் போய் நிற்கிறான். நான் என்ன டிடிஎஃப் ஃபாஸ்ட் ப்ரோவா கார்னிங் பண்ணிட்டு போவேன்? ஏதோ குட்டி ரைடர், ஏதோ கொஞ்சம் ஓட்ட தெரியும், அவ்வளோதான். வேற எதுவும் தெரியாது. இங்கேருந்து பார்த்தீங்களா, பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது. அந்த மலை பேர்லாம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் பர்மிஷன் இருக்கான்ட்டு. வாங்க ஃப்ரண்ட்டில் போவோம். ஃப்ரண்ட்ல போனா நல்லா தெரியும், வியூ நல்லா தெரியும். அங்கே ஒரு அணை சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி வியூ பார்க்கறதுக்குன்னு இருக்கு. இதோட நம்ம கீழே போக தேவையில்ல, இதோட பெட்டர் பிளேஸ் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம இங்கே நம்ம ஈஸியாக விற்று நம்ம ஏறி பார்ப்போம். ஏறினா டேஞ்சர் போல். ஏறினா டேஞ்சர் போல். அடங்கொய்யால கீழே பார்த்தீங்களா? டைரெக்டாக பரலோக பிதாவே. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க, போங்க தான். ஏலகிரிக்கு வந்த மாணவன் தற்கொலை அப்படின்னு தான் வரும், தானே செத்துட்டெல்லாம் வராது. அந்த மவுண்டன் இப்போ ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுங்க. இங்கேருந்து வேலூர் பாருங்க, வேலூர் 88, சென்னை 288. நம்ம 288 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். உக்காராத ப்ரோ, உக்காராத. எல்லாரும் வராங்க. இது மார்னிங் டைம்னால கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அந்த சவுத்து மலை நிற்க தைரியம் இல்லைனாலும் இந்த சவுத்து மலை நிற்போம்ல. வாங்க, எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வியூ பிளேஸ் போல். எல்லோரும் வராங்க. இந்த மார்னிங் வியூ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் த்ரில்லிங்காக வேணும்னா காலையில் கீழே எங்கேயாவது ரூம் பார்த்துட்டு காலையில் ஒரு 4:30 மணி 5 மணி லைட்டாக விடிகிற டைமில் நம்ம இந்த பெண்டெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்தோன்னா அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லாததுனால நைட்டு மேலே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஆனால் செம்ம குளிர், இடுப்பெல்லாம் ஒரே வலி, ஓட்ட முடியாமல். அங்கே ஒரு போர்டு தெரியுங்க, அந்த போர்டு தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தது. அந்த போர்டில் தான் வேலகிரிக்கு இத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டர் எழுதியிருக்கோம். அது தெரியுதான்னு நம்மளுக்கு பார்க்கலாமா? மினி 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 மினிக்குன்னு ஏதோ தெரியுது. ஓகே, நம்மளுக்கு சாம்சங் F25 அல்ட்ராவா இது கிடையாது. ஸோ அதனால் நம்மளால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. இவ்வளோதாங்க.
இன்னும் நம்மளுக்கு மேலே நிறைய அட்வென்ச்சர் த்ரில்லிங்லாம் இருக்கான். அது எப்படின்னு தெரியல, அந்த அட்வென்ச்சர்லாம் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் நம்ம வந்தது வாட்டர் ஃபால்ஸ், ட்ரக்கிங் அந்த மாதிரிக்கு வந்தோம். அந்த மாதிரிக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம போய் அங்கேயும் ஒரு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி சாயந்தரம் கிளம்பிடுவோம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். மேலே ஏறலாம், கார்லாம் வருது. இங்கே பாருங்கள், இது சொன்ன இது காமிக்கிறதுனா நம்ம மெயினாக வீடியோ ஆன் பண்ணது. இங்கே இருக்கிற மக்கள் அங்கே தெரியுறாங்களா உங்களுக்கு தெரியல. அங்கே ஒரு அக்கா கட்டெல்லாம் பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இங்கேயும் அப்படியே இருப்பாங்க போல். ஆனால் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. தைலம் ஸ்மெல்லாம் என்ன சம்திங் ஸ்மெல் தெரியல, சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் வீடு வாங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பாருங்கள் மேலெல்லாம். போகலாமா நம்ம? இப்போ நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல், ஸ்டே பண்ண ரூமு எல்லாம் சன்செட் வருது. ஒன்றும் அல்டிமேட்டாக தெரியுது. எப்படி இருக்கு, ஏது இருக்கு, உங்களோட ரிவ்யூவை எனக்கு ஷேர் பண்ணிட்டு இல்லை கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைடு பாருங்க சன்செட் இப்போ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இல்லை? மலை ஃபுல்லாகவே மலை, பாறை. அங்கே ஒன்று தெரியுது பாருங்க, ஏரி மாதிரி சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு தண்ணி மரமும் ஒன்று நிற்குது, சூப்பராக இருக்குது அந்த மரம். நல்லா இருக்குது மலை உண்மையாக. அங்கே பாருங்க, ஆர்னஸ் போங்கடா அப்படின்னு ஒரு போர்டு. நம்ம பசங்களாம் வர ஸ்பீடில் ஆர்ன் அடிக்க மாட்டானுங்க. சவுண்ட் ஆரன். இங்கே ஒரு போர்டு, டோன்ட் ஃபீட். இந்த சைடு பாருங்க, அச்சோ இதுதான் அல்டிமேட். அந்த மாதிரி அங்கே பாருங்க, ஒரு அண்ணா நடந்து போகிறாரு. அங்கே வீடு இருக்கு. இங்கெல்லாம் அவங்க இருக்காங்க, ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்னால், இது குரங்கு சேட்டையே தாங்க முடியாது. அங்கே ஒரு வண்டி போகுது பாருங்கள், இதெல்லாம் ஒரு கிராமம். இவங்க இருக்கிறவங்களுக்கு செம்ம ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதோ முத்தனூர்னு ஒரு ஊர், அதுதான் அது. தெரியுதுங்களா? நம்ம போகும்போது இன்னும் கிட்ட தெரியும். முத்தனூர்னு ஒரு ஊர். நம்ம இன்னொரு கொஞ்சம் மலை மேலே ஏற போகிறோம். தெரியுதாரா? அவர் இப்போ தான் வந்தார், லேட் கம்மிங் அவர். சரி, நம்ம போகலாமா? பாருங்க, டோன்ட் ஃபீட் தி ஃபுட் ஐட்டம்ஸ் டு மங்கி அனிமல்ஸ். அதுங்க என்ன பண்ணும்னா, நம்ம இதுகிட்ட இருக்கிறத துண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுங்க சேட்டையை காமிச்சிடும். நம்ம பொருள்லாம் தூக்கி விடுறோம். பாருங்க, மரத்தெல்லாம் வெட்டினாங்க. எங்கேயும் அந்த புஷ்பா பத்திர மாதிரி வெட்டி எடுவாங்களா, சந்தன கடத்தலாம் நடக்குமான்னு தெரியல. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ரூமு. அல்டிமேட் தூக்கம். 4 hours 5 hours தூங்கியிருப்போனா. நாங்கள் ஒரு 12:40 ரூமில் என்ட்ரி கொடுத்தோம். ஒரு 1 o'clock ஒரு 20 minutes. ஐயோ, புஷ்பா 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 இப்போது ஒரு 1 o'clock நம்ம ரூமில் ரீச் ஆகிருக்கோம். அந்த 1 o'clock நாங்கள் எக்ஸாக்டாக தூங்குனது எனக்கு நடுவில் ஏன்ச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறம் திரும்ப தூங்கினேன். அப்போ ஒரு 6:30 ஏஞ்சிட்டேன். அப்புறம் 1 to 6:30 ஒரு 5.5 hours அப்படி. இந்த பெண்டுலாங்க எனக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியாதனால கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதுக்கு குட்டி குட்டி தோழர்கள்
இவங்களுக்கு தான் நம்ம உணவு போடக்கூடாதான். பாருங்க அம்மா மங்கி என்ன பண்ணுது. ஐயா தம்பி வணக்கம், பயப்படாதீங்க. எல்லாருமே ஒருத்தர் மேல கைய வச்சா ஒரு பட்டையே வரும். அவ்வளவுதான், அக்கா பிச்சு போட்டுருவாப்புல. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து அப்பப்ப ஒரு லாங் டிரைவ் போனாதான் என்ன ஒண்ணு, நம்ம ஐஸ்ல கொஞ்சம் கண்டிஷனா இல்ல, வண்டி இன்ஜின்ல இருந்து நாய்ஸ் தான் கொஞ்சம் வருது. அதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிதான். அதுதான் ஏலகிரி ரீச் ஆயிட்டா நம்ம காமிச்சென்னை மாதிரி ஏலகிரி. பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜானியாஸ் கிரீன் ரெஸ்டாரண்ட் தான். இங்கேயும் ஸ்கூல் இருந்தான் பார்த்துக்கோங்க. ஜோஹலார்பேட். வாய் உலர்த்துங்க, குளிர்ல வாய் உலருது. டைம் எக்ஸாக்டா ஒரு 8 o'clock ஆக போகுது. இங்கே செக் பாயிண்ட்லாம் இருக்கு. அந்த ரூம்ஸ்லாம் பாருங்க, ரூம்ஸ்லாம் ஹோட்டல் அதெல்லாம். இந்த ரூம்ஸ் பாருங்க நல்லா இருக்கு. வராப்புல கொஞ்ச நேரம் வச்சு வருவோம். 9 மணிக்கு நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு பீஸ்ஃபுல்லா ஏலகிரி ஹைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க. மாமா வெளியே வந்தாலே நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம ரூம் இங்கதான் எங்கேயோ இருக்கு. பண்ணனா மருந்து டயர்டே எவ்வளவு தூரம் ஆனா இந்த கார் கிட்ட இருக்குதா என்னன்னு தெரியல. கரெக்ட், கார் கிட்ட இருக்கிறதா. லாட்ஜ் பேரு கனிஷ் லாட்ஜ். லாட்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம ஈஸ்வரா இங்க நிப்பாட்டிட்டு போலாம். ஈஸ்வரா நிப்பாட்டிதான். இதுதான் நம்ம எழுதுகிற ரூம். கனிஷா லாட்ஜ் ரூம்ஸ் அவைலபிள். இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த இப்போ நான் காமிக்கிற ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். போகலாமா? யாருமே இல்லை. இவர் தான் நம்மளுக்கு ரூம் கொடுத்தாரு. நான் வீடியோவை காட்டிருக்கேன். கனிஷா லாட்ஜ் தான் நினைக்கிறேன். நம்ம இங்கே தான் வந்தோம். ரூம் நல்லாயிருக்கு. பெயிண்டிங் டிசைனிங் எல்லாமே கிளாசிக்காக இருக்குது. நம்ம தெரியுமா கொஞ்சம் தப்பு பட்டுட்டோம்ல, உடம்பு போட்டுட்டோம் போல். இதுதான் நம்ம ரூம். ஓகே, பெட்டர் ப்ரைஸ்க்கு ஓகே ஓரளவுக்கு. நம்ம பாருங்கள் ரூம்குள்ளே இருந்தாலே கொஞ்சம் ஜலம் தான் தூங்கிடலாம். அவ்வளோதான், படுத்தவங்க சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக. சரி, ஓகே, பாய்.